இன்றைக்கி நம்ம ஒரு ரெட்பீ கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து 2 டயர் கேக்கு. 2 டயர்லேயுமே நான் 3 ஃப்ளேவர் கேக்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்காக நம்ம 3 ஃப்ளேவரில் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெனிலா ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்காக 3/4 கப் மைதா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை ஒரு வாட்டி அரிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரை பவுலில் 3 முட்டை எடுத்துருக்கோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பீட்டர் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணணும். இது ஓரளவு நல்லா பதஞ்சு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி நல்லா பதஞ்சு வரும். இந்த டைமில் 1/2 கப்பு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணணும். இது வந்து நல்லா திக்காக ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்தால் மட்டும்தான் நம்மளோட கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். இதுதான் இதோட டெக்ஸ்சர். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, ரூம் டெம்பரேச்சர் மில்க் தான் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து பீட்டர் ஸ்லோவில் வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம பீட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 பேன் எடுத்திருக்கேன். ஒரு 6 இன்ச்சு, அப்புறம் வந்து 8.5 இன்ச்சு ரெண்டுலேயுமே ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 8.5 இன்ச்சு பேனை வந்து நான் ஓவன்லையும், 6 இன்ச்சு பேனை வந்து ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பேன் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேனு. இதில் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு வாட்டி அரிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அல்லது 3 முறை நம்ம அரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்கோம். அதுலேயும் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஆல்ரெடி நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ண அதே மெத்தட் தான். இதுலேயும் 1/2 கப்பு சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் மில்க்கு அதையும் சேர்த்து நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பேக் பண்ண அதே பேன் தான். அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் ஓவன்லையும் ஸ்டவ் டாப்லையும் சேர்த்து தான் பேக் பண்ண போகிறேன். இதை நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். இதுவும் 20 மினிட்ஸில் வந்து பேக் ஆகிடும். ரெண்டுமே ஈக்குவல் டைமில் தான் எனக்கு பேக் ஆகிருந்து. இப்போ நம்ம ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 3/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி அரிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அல்லது 3 முறை நம்ம அரிச்சு எடுக்கணும். இப்போ இதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கோம். ட்ரை பவுலில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இதில் 1/2 கப்பு சுகர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து கூடவே இதில் ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். இது வந்து கலர் ஸ்ப்ளாஷோட ரெட் ஜெல் கலர் தான். உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பீட்டர் ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணணும். இது நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம வந்து பீட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இப்போ ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சுங்கிறதுனால ஃபைனலாக நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரில் ஆட் பண்ணி இமீடியட்டாக இதை மிக்ஸ் பண்ணதும் நம்ம பேக் பண்ண வைக்கணும். இது நமக்கு ரெட் வெல்வெட்டுக்கான கரெக்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பேக் பண்ண அதே பேனில் தான் இதையும் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு துணி அல்லது ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன்.
இது வந்து 1/4 பங்கு அளவு நம்ம ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவும் 20 மினிட்ஸ் பேக் பண்ணியாச்சு. நம்மளோட 3 ஸ்பாஞ்சுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் சிரப்பு விப்பிங் க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 2.5 கப்பு விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி வச்சது. சுகர் சிரப்புக்காக 1/2 கப்பு சுகர் ப்ளஸ் 1.5 கப்பு வாட்டர் பாயில் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் போர்டில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெனிலா ஸ்பாஞ்சு தான் நம்ம வந்து க்ரீம் போட போகிறோம். இதை சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இது மேலே நம்ம ஒயிட் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணுறோம். இது 1/2 கப்பு ஒயிட் சாக்லேட்டு ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தது. இதை ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நமக்கு சாப்டு நட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செகண்ட் லேயராக நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சு கொடுக்குறோம். அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது மேலே டார்க் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணுறோம். இதுவும் 1/2 கப்பு டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சது. இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலேயும் நம்ம சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஃபைனலாக ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணதுக்கப்புறம் டாப்லைன் சைட்ஸ்லையும் க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட க்ரம் கோட்டிங் முடிஞ்சு இது இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வைக்கலாம். இப்போ ரெண்டாவது கேக் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இதில் வந்து போர்டில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த போர்ட்லேருந்து இதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெனிலா ஸ்பாஞ்ச் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒயிட் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணிவிட்டு நட்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சு க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் கனாஷ் அப்புறம் நட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு வச்சு க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி நம்ம ஆல்ரெடி ஃப்ராஸ்டிங் பண்ண கேக்கை வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறோம். இப்போ இது சைட்ஸ்லேயும் டாப்லேயும் ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேலட் நைஃப் வச்சு டாப்பு நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்மூத்தாகி கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம சைட்ஸை லெவல் பண்ணி கொடுக்கணும். இப்போ சைடு கம்ப்ளீட்டாக ஈவனாக க்ரீம் அப்ளை ஆனதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ டாப்பை நம்ம வந்து பேலட் நைஃப் வச்சு லைட்டாக லெவல் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் செட் ஆகிறதுக்கு வைக்கலாம். இப்போ நம்ம டாப்பில் வைக்க வேண்டிய கேக் எடுத்து இதுக்கு வந்து டபுள் கலரில் நான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இப்போ விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து லோவரில் ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒயிட் க்ரீம் கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்மூதன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாலே போதும். நம்மளோட க்ரீம் வந்து ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த மெத்தட் பண்ணுறது. இப்போ எங்கேயாவது க்ரீம் படாமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி ரொட்டேட் பண்ணால் போதும். இப்போ டாப்பை நம்ம கிளியர் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துடலாம்.
இது நமக்கு பெர்ஃபெக்ஷன் வரது வரைக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டாப்பையும் சைட்ஸையும் ஓரளவு நல்லா கிளியராக லெவல் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட கேக்கு நீட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் போர்டில் எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாம் நம்ம தொடச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த கேக்கை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கிறோம். இப்போ பாட்டம் கேக்கில் வந்து ஃபால்ட் லைன் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக பைப்பிங் பேக்கில் ரெட் கலர் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 6ஆக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வராமல் வளைஞ்சு வளைஞ்சு வர்றது மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ கீழே ஒரு லேயர் வந்து க்ரீமை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடலாம். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு இதை ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் கரெக்டாக இருக்கும். வந்து ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்லோவாக இதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இந்த க்ரீம் வந்து ஒயிட்டில் படாமல் நம்ம வந்து கேர் பண்ணணும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக இதை ரொட்டேட் பண்ணி எடுத்தால் போதும். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு செட் ஆனதும் நம்ம கோல்டன் டஸ்ட்டு லைட்டாக வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ப்ரஷ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த லைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நான் இதில் வந்து கோல்டன் கிளேஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஃப்ராஸ்டிங் பண்ணி 2 கேக்குமே மினிமம் 4 to 5 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேக்கை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும். இப்போ வந்து லோவர் லேயரில் வந்து 4 ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறேன். இது வந்து மேலே உள்ள கேக்கு வச்சு கொடுக்கும்போது அதோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரா வைக்கிறோம். கேக்கோட ஹைட்டு செக் பண்ணி அதே அளவில் கட் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பர்ட் பண்ணால் போதும். இப்போ டாப் லேயர் கேக்கை வந்து கேர்ஃபுல்லாக போர்ட்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேலட் நைஃப் அல்லது நார்மல் நைஃப் வச்சு இதை ரிமூவ் பண்ணலாம். நான் இப்போ வந்து நார்மல் நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். பேலட் நைஃப் வந்து சம்டைம்ஸ் ஷேக் ஆகும். அதனால் இது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நைஃபு. அதனால தான் இதில் கேக்கை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம போர்ட்லேருந்து எடுத்து பாட்டம் லேயர் மேலே வச்சு கொடுக்குறோம். இப்போ இந்த நைஃபை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேலட் நைஃப் வந்து பேலன்சிங்காக யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நீட்டாக வந்து நம்ம கேக்கை வந்து ஸ்டேக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நீளமான ஒரு ஸ்கொயர் எடுத்து 2 கேக்கையும் கரெக்டாக லெவல் பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது கேக்கு வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் கேக் வந்து ஷேக் ஆகாமல் 2 லேயரும் அதே மாதிரி பர்ஃபெக்ஷனோடு இருக்கும். அங்கே எங்கேயும் மூவ் ஆகாது. லேயர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்கும்போது இப்போ நான் வந்து இதில் 2 ஃப்ளவர் வச்சு கொடுக்க போகிறேன். இது விப்பிங் க்ரீமில் பண்ண ஃப்ளவர் தான். ஃப்ளவர் நாசல் வச்சு தான் இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2 ரெட் கலரும் 2 ஒயிட் கலரும் நம்ம இதில் டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம். இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ லீஃப் நாசில் யூஸ் பண்ணி லீஃப் வரைஞ்சி கொடுக்குறோம். இப்போ இதில் ஃபாண்டன் வச்சு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் டெக்கரேஷனுக்காக மேலே வச்சுருக்கோம். இது மேலே ஃபாண்டனில் பண்ண 2 ஹார்ட் டாப்பர் வச்சுருக்கோம். அவ்வளோதான். நம்மளோட கேக் இப்போ நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெட்பி கேக்கு ட்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.